அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்வோம் என்று ஈரானின் முக்கிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொல்வோம் என்று ஈரானின் முக்கிய பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி அளித்த சொகுசு போர் விமானத்தை விடுத்து சொந்த நாட்டு விமானத்தில் பயணிக்கும் ட்ரம்ப் ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனியின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படும் நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சுமார் 40 நாட்கள் தீவிர தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் அமெரிக்கா இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. பெரும் முட்டுக்கட்டைகளுக்கு பின்னர் கடந்த மாதம் 17ஆம் தேதி ஈரான் அமெரிக்கா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தானது. அதையடுத்து அங்கு சற்று பதற்றம் தணிந்தாலும் கூட ஹார்முஸ் ஜலசந்தியில் போக்குவரத்து சுமூகமாக நடைபெற்றிருந்தாலும் தொடர்ந்து பதற்றமான சூழலானது நிலவி வருகிறது. அதே போல நேற்று முன்தினம் 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்கா கடும் கோபம் அடைந்ததாக கூறப்படுகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்ப் அறிவித்தபடியே ஈரான் மீது கடுமையான தாக்குதலை அமெரிக்கா தொடுத்திருக்கிறது. குறிப்பாக நேற்று ஈரான் மீது அமெரிக்காவின் தரப்பிலிருந்து கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்கா ஈரான் போர் ஒப்பந்த நிறுத்தம் முறிந்து போனது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வளைகுடாவில் அமைந்துள்ள அமெரிக்க படைப்பிரிவு தலைமையகமான பென்டகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அதாவது ஈரான் தன்னை கொலை செய்ய சதி செய்வதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அமெரிக்க தலைவரை அவர்கள் ஈரான் குறிவைக்கிறார்கள் என்றும் அவர்கள் வைத்துள்ள பட்டியலில் என் பெயரும் இருப்பதாகவும் இப்போது வரை எனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்திருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். அது எப்போது கை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது, அவர்கள் கெட்ட மற்றும் வக்கிர குணம் கொண்டவர்கள் என்றும் ட்ரம்ப் கடுமையாக சாடியிருந்தார். இந்த நிலையில் கமேனியின் இறுதி சடங்கானது இன்று நடைபெறுகிறது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகள் ஜூலை 4 முதல் நடைபெற்று வரும் நிலையில் இன்று அவரது இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இறுதி நாளான இன்று கமேனியின் சொந்த ஊரான மஷாட் நகரில் உள்ள புகழ்பெற்ற இமாம் ரெசா புனித தளத்தில் அவரது உடல் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகளில் இந்தியா உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் முக்கிய பிரதிநிதிகள் மற்றும்